ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் வீணாவை காமிக்கிறாங்க. அவள் வெட்டிங் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு ரொம்பவே ஹாப்பியாக அங்கே கிளம்பிட்டுருக்கா, ஹாப்பியாக ரெடி ஆகிட்டுருக்கா. அப்போ அவங்க பாய் ஃப்ரெண்ட் ஷேன் கால் பண்ணிட்டு, என்னால் இப்போ அங்கே வர முடியாதுப்பா, என்னோட ஃப்ரெண்டு லில்லிக்கு காலில் அடிபட்டுருச்சு, நான் அவளை கேர் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதுமே இவளுக்கு அதை கேட்டுட்டு பயங்கரமான கோவமாயிட்டு அங்கே தன்னோட ஜுவல்லரிஸ் அங்கே ட்ரெஸ் எல்லாத்தையுமே தூக்கி எறிஞ்சிட்டு அவள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வெளியே வர்றா. வந்து பார்த்தா இவன் அவளோட காலை பிடிச்சிட்டு அப்படியே வந்துட்டு அமுக்கி விட்டுட்டு கொஞ்சிட்ருக்கான். அப்பாங்க அதை பார்த்துட்டு ஹீரோயின், ஓ உனக்கு இப்போ ரொம்பவே இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்றத சைட் அவன்ட்ட, எனக்கு இதுக்கப்புறம் ஒத்து வராது, நம்ம மேரேஜ் நான் கேன்சல் பண்ணிட்டேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ஷாக் ஆகிட்டு, நீ என்ன பேசிகிட்டு இருக்க, சின்ன வயசுலேருந்து என்ன மேரேஜ் பண்ணுறது உன்னோட கனவுன்றது எனக்கு நல்லா தெரியும், நீ இதுக்காகலாம் கோவப்படுவியான்னு சொன்னதுமே, அப்புறம் எதுக்காக நான் கோவப்படுவேன், இப்போ என்ன விஷயம்னா நான் வந்துட்டு உன்னை பிரேக்கப் பண்ணிட்டேன் அவ்வளோதான் அப்படின்றத சொன்னதும், என்ன முட்டாள் மாதிரி பேசிகிட்டு இருக்க, உன்னோட அங்கிளும் என்னோட அப்பாவுமே கொலாபரேஷன் பண்ணியிருக்காங்க, இது உனக்கு நல்லா தெரியும், நீ இப்போ இந்த மேரேஜை வந்து கேன்சல் பண்ணினா ஆப்ரேஷன் நடக்காதுன்னு சொன்னதும், எனக்கு எதை பற்றியும் அக்கறை கிடையாது, இப்போ நான் வந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க அந்த என்கேஜ்மெண்ட் ரிங்கையுமே கழட்டி தூக்கி எறிஞ்சு விட்டுட்டு அப்பாட்டி கோவமாயிட்டு அங்கேருந்து போகிறா. அவள் ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டு நான் கொஞ்ச நாள் இங்கே இருக்கலாமாப்பா, நான் அவன் கூட சேர்ந்து பிரேக்கப் பண்ணிட்டேன், அவனுக்கு என்னை விட அந்த லில்லி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இன்னுமே அவ்வளோதான் அவன் லைக் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும், நீ எவ்வளோ நாள் வேணாலும் இங்கே இருக்கலான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பட் உங்கள் அங்கிளுக்கு வந்து தெரிஞ்சான்னு சொன்னதும், நான் பார்த்துக்கிறேன்னு அவள் சொல்கிறா. ஸோ ஆண்டி அங்கே வந்துடுறாங்க. அவங்க ஆண்டி பயங்கரமான கோவமாயிட்டு, நீ யாரை கேட்டு வந்து இப்போ என்கேஜ்மெண்ட் பிரேக்கப் பண்ண, உன்னால் எங்களுக்கு எவ்வளோ லாஸ் தெரியுமான்னு சொன்னதும், உங்களுக்காக வந்து எதை பொறுத்துக்க முடியும்னு சொல்லுங்கள், அவன் என்னை லவ்வே பண்ணலைன்றப்ப நான் எப்படி போய் மேரேஜ் பண்ண முடியும், நீங்கள் சின்ன வயசுலேருந்து எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, என்னோட பேரண்ட்ஸ் வந்து இறந்து போயிட்டாங்க, நீங்கள் தான் என்னை அடாப்ட் பண்ணி வந்து வளர்த்துருக்கீங்க, பட் அதுக்காக நான் என் வாழ்க்கையெல்லாம் உங்களுக்காக அடகு வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறா. நம்ம ஹீரோ லீஷுன்னு காமிக்கிறாங்க. அவங்க அசிஸ்டன்ட், சார் நீங்கள் மேடம் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, அவங்க பேரண்ட்ஸ் வந்து சின்ன வயசுலேயே இறந்து போயிட்டாங்க, அங்கிள் ஆண்டி தான் அவங்கள அடாப்ட் பண்ணி வளர்த்துருக்காங்க, அவங்க ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்த அந்த பர்சனோட மேரேஜ் நடக்கவே இருந்துச்சு, பட் என்னாச்சுன்னு தெரியலை, ரெண்டு பேர்த்துக்குமே அங்கே இப்போ பிரேக்கப்புமே ஆயிடுச்சு பாஸ் அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு அவனுக்குமே இங்கே ரொம்பவே ஹாப்பி தான் ஆயிட்டுருக்கு, ஏன்னா திரும்ப அவன் வந்ததே நம்ம ஹீரோயினை மேரேஜ் பண்ணுறதுக்காக தான். ஸோ அவங்க ஃப்ரெண்டுகிட்ட நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நான் வந்து ரொம்ப வருஷமாகவே அவன் கூட சேர்ந்தே சுற்றிட்டு என்னோட கேரியரில் ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை, இதுக்கப்புறம் தான் நான் வந்து அவனை விட்டுட்டு வந்துட்டேனே, இப்போ நான் வந்து ஜுவல்லரி டிசைன்ஸ் எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணி என்னோட கேரியரை பார்க்கணுன்னு அவள் சொல்கிறா. ஸோ அதை கேட்டுட்டு அவங்க ஃப்ரெண்டுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, சரிப்பா நம்ம ரெண்டு பேருமே பப்புக்கு போகலாம் அப்படின்ற செட் அவள் கூப்பிடுறா. இவங்க ரெண்டு பேருமே அங்கே கிளம்பி போனதுமே பார்த்தா அந்த லில்லி அங்கே வந்துட்டு, என்னப்பா அவன் வந்து உன்னை விட்டுட்டான்றதுக்காக நீ மனசு உடஞ்சி போய் இப்போ இங்கே ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்கியா அப்படின்றத சொன்னதும், நீ மரியாதையே என் முன்னாடி வந்து பேசாமல் விலைக்கு போயிரு, இல்லை நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்கிறா. சரி காலில் அடிப்பட்ட மாதிரி ஆக்டிங் பண்ணியே, ஏன்னா அதுக்குள்ளே கால் சரியாயிருச்சா அப்படின்றத சொன்னதும், என்ன தைரியம் தான் நீ இப்படி என்கிட்ட பேசுவேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்ச தாழ்றா. கரெக்டாக அப்போ பார்த்தா நம்மள ஹீரோ வந்து அங்கே பிடிச்சி காப்பாற்றிடுறான். அதை பார்த்துட்டு அந்த லில்லி, இப்போ பிரேக்கப் ஆகி 2 days கூட இருக்காது, அதுக்குள்ளே நீ என்ன வேறு ஒரு பையனை செட் பண்ணிட்டியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இதுக்கப்புறம் ஏதாச்சும் இங்கே பேசுகிறேன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன், மண்டையை பொழந்து விட்டுருவேன்னு அவள் சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவள் அங்கேருந்து பேசாமல் போனதுமே, அப்போ அங்கே நம்ம லீஸுன்னு எவ்வளோ நாளாச்சும் உன்னை பார்த்துன்னு சொன்னதும், ஆமாப்பா நானுமே வந்துட்டு உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், உன்னை செட்டாக இருந்தேன்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க ட்ரிங்க் பண்ணது போனதும், அப்போ அவங்க ஃப்ரெண்ட் கேட்குறாங்க, எப்படிப்பா உனக்கு இவனை தெரியும்னு சொன்னதுமே, நானும் அவனும் ஒரே யூனிவர்சிட்டியில் தானே படிச்சுட்டு இருந்தோம், அப்போ தான் தெரியும்னு அவள் சொல்கிறா. பிறகு அவங்க ஃப்ரெண்டுகிட்ட, நான் வந்து 2 daysல எப்படியாச்சும் புது வீடு பார்த்து நான் இங்கேருந்து கிளம்பிடுவேன்ப்பான்னு சொன்னதும், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிகிட்ருப்பேன், பட் இருந்தாலுமே நீ வந்து புதுசாக தனியாக போய் உன்னோட வீட்டில் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா நான் கண்டிப்பாக உன்னை ஸ்டாப் பண்ண மாட்டேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. பிறகு அவங்க ஃப்ரெண்ட் கால் பண்ணிவிட்டு, இப்படி அந்த பொண்ணு புதுசாக வீடு வந்து பார்த்துட்டு இருக்காங்கப்பான்னு சொன்னதுமே, எப்படியாச்சும் சரி எனக்கு அவள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு வீடு வேணும் அப்படின்றத அவன் சொல்கிறான். பிறகு அந்த லில்லி அந்த ஷென்னை மீட் பண்ணிவிட்டு, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அதுக்குள்ளே ஏதோ ஒரு புது பையன் கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்காப்பா, அவள் அங்கே வந்து பப்பில் அவன் கூட தான் ட்ரிங்க் பண்ண வந்திருந்தான்னு சொன்னதும், அவள் சும்மா என் மேலே கோவமாக இருக்கா, என்னை ஜெலஸ் ஆகிறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருப்பான்னு அவன் சொல்கிறான். பிறகு இங்கே நம்ம ஹீரோயின் அவள் புது வீட்டுக்கு அங்கே வந்து திங்ஸ் எல்லாமே அங்கே செட் பண்ணிவிட்டு, பிறகு அவள் வெளியே கிளம்பி போனால் நம்ம லீஷுன்னு அங்கே முன்னாடி போகிறத பார்த்துட்டு, ஏய் நீ என்னப்பா இங்கே பண்ணிகிட்ருக்கன்னு சொன்னதும், உனக்கு தப்பில் இருக்க வீட்டில் தான் நான் குடியிருக்கேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, அப்படின்னா ஓகே நம்ம இதுக்கப்புறம் அடிக்கடி மீட் பண்ணிக்கலாம் அப்படின்றத அவள் சொல்கிறா.
பிறகு அவனுக்கு அங்கே சாப்பாடெலாம் கொண்டு போய் கொடுக்குறா. வந்திருப்ப கண்டிப்பாக சாப்பாடு செஞ்சுருக்க மாட்டேன், உனக்காக தான்ப்பா இது அப்படின்றத சொன்னதும் அவன் ரொம்பவே ஹாப்பியாயிட்டு தேங்க்யூ சொல்கிறான். இல்லை அடிக்கடி கரண்ட் போகிறதா கேள்விப்பட்டேன்ப்பா, நீ வந்து பேசாமல் ஒரு வேலை பண்ணு, என் நம்பரை நீ வச்சுக்கோ, உனக்கு இந்த செக்யூரிட்டி ரூமில் தான் போய் மெயின் சுவிட்ச் ஆன் பண்ணணும், அப்படி வந்து தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு கால் பண்ணுன்னு சொன்னதும் சரி ஓகே நீ ஃபஸ்ட்டு என்னை வீசாட்டில் ஆட் பண்ணு அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ 2 பேருமே அங்கே வீசாட்லேயுமே ஆட் பண்ணிக்கிறாங்க. கரெக்டாக அப்போ அங்கே கரண்ட் போனதுமே ஹீரோயின் ஸ்லிப்பாகி விழுக போனதும் இவன் தான் பிடிச்சி காப்பாற்றுறான். கரெக்டாக அப்போ அங்கே அந்த ஷென் வந்துடுறான். ஏய் நீ என்ன பண்ணிட்டு இருக்க, அவன் கூட சேர்ந்துன்னு சொன்னதும் நான் என்ன வேணாலும் அவன் கூட சேர்ந்து பண்ணுவேன், அதை கேட்க நீ யாரு, எனக்கு தான் பிரேக்கப் ஆயிடுச்சுல, உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு போன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. எனக்கு கால் வந்துடுது, சரி இப்படி ஆஃபீஸில் முக்கியமான வந்துட்டு வேலை இருக்குது நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. நெக்ஸ்ட் டைம் அவள் தூங்கி எந்திரிக்கும் போது அவளுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அங்கே ஷென்னோட அம்மா அங்கே பார்ட்டிக்காக கூப்பிட்ருக்காங்க, போகணுமேன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டோட சேர்ந்து கிளம்பி போகிறா. அந்த பார்ட்டியில் அந்த லில்லி நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு என்னப்பா அதுக்குள்ளே ஆளுங்க வந்துட்டு கிடைக்கலையா, இங்கே வந்துட்டேன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணதுமே என்கிட்ட நீ மரியாதையை பேசிக்கோ, உனக்கு நல்லா தெரியாதுன்னு சொல்லிட்டு ஜூஸ் எடுத்துகிட்டு அங்கே மேலே ஊற்றி விட்டுருவேன்னு சொல்லிட்டு போனதுமே அப்போ அங்கே கரெக்டாக பார்த்தேன்னு வந்துடுறான். நீ இப்போ எதுக்காக வந்து ஏன் மேலே இருக்க கோவத்தை அந்த பொண்ணுகிட்ட காமிச்சிட்ருக்க, நீ ஏன் இப்படி பண்ணுற, அப்போ வந்திருக்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதும் அப்போ அங்கே அவனுக்கு திரும்ப அங்கே கால் வந்ததுமே அவங்க அசிஸ்டண்ட்டை பேச போனதும் இவன் நம்ம ஹீரோயினோட ட்ரெஸ்ஸை வந்து மிதிச்சு விட்டு அங்கே ஹீரோயினை விழுக வைக்க போயிடுறா. ஸோ டேபிளை பிடிச்சதுமே மேலே இருந்த திங்ஸ் எல்லாமே கீழே விழுந்துருது. உடனே நீ வந்து அவங்களோட பார்ட்டியை வந்து கெடுத்து விட்டு தான் நீங்கள் வந்திருக்கன்னு சொல்லிட்டு பேசினதும் என்ன தைரியம் தான் நீ இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. அப்போ அங்கே அவன் வந்ததுமே எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிட்டுருக்க, ஏன் மேலே இருக்க கோவத்தை அந்த பொண்ணுகிட்ட ஏன் நீ காமிக்கிறன்னு சொல்லிட்டு அவனுக்கு பயங்கரமான கோவமாகி போயிடுது. எதுவுமே பண்ண கிடையாதுன்னு சொல்லிட்டு இந்த லில்லி சாதிக்கிறா. நம்ம ஹீரோ நான் எதுக்காக அப்படி பண்ண போகிறேன், நான் எதுவும் பண்ணலை, பண்ணதெல்லாம் இவ தான் சொல்லும்போது கோவமாயிட்டு அவளை ஹிட் பண்ண போகிறப்ப கரெக்டாக பார்த்தா அங்கே நம்ம ஹீரோ வந்து கைப்பிடிச்சிடுறான். என்ன தெரியும் தான் நீங்கள் வந்து அவகிட்ட வந்து இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கோவப்படுறான். அதை பார்த்துட்டு அந்த ஷென் நேற்றுமே நான் வந்து உங்க கூட சேர்ந்து உன்னை பார்த்தேன், என்ன உங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் அது இதுன்னு சொல்லிட்டு பேசினதுமே அப்போ அங்கே அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க லீ கம்பெனியோட பிரசிடென்ட்ப்பா, மிகப்பெரிய பணக்காரர்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. ஏன்னா அவன் கொலாபரேஷன் பண்ணணும்னு ஆசைப்படுற கம்பெனியே அதுதான் போல். அப்போ உடனே அவங்க சாரி கேட்டுட்டு அவன்கிட்ட பேச ட்ரை பண்ணா, அவன் இக்னோர் பண்ணிகிட்டே நம்ம ஹீரோயின் அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். ஸோ அப்போங்க நம்ம ஹீரோயின் சரிப்பா நீ இவ்வளோ பெரிய பணக்காரன்னா எதுக்காக என்னோட வீட்டுக்கு முன்னாடி வந்து நீ உட்காந்துட்ருக்க அப்படின்ற சட்டி கேட்கும்போது வேற ஒன்றும் கிடையாது, உன் கூட சேர்ந்து ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அவ்வளோதான் அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே அப்போ அங்கே ஷென்னோட அம்மா கால் பண்ணுறாங்க. என்னம்மா உனக்கும் ஷென்னுக்குமே வந்துட்டு ப்ராப்ளம் ஆயிடுச்சாமே, நீ பிரேக்கப் பண்ணிட்டியாமேன்னு சொன்னதும் அவங்க ஆமா ஆண்டின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. அப்போயே அவங்களுக்கு உடம்பு முடியாமல் போனதும் இவங்க எல்லாருமே பதட்டமாயிட்டு வேமா விழுந்தடிச்சு அங்கே கிளம்பி போயிட்டுருக்காங்க. ஸோ அப்போ நம்ம ஹீரோ கேட்குறான் உனக்கு அவனுக்கு தான் பிரேக்கப் ஆயிடுச்சு, அப்புறம் ஏன் நீ வந்துட்டு அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்க்க போகிறேன்னு சொன்னதும் வேற ஒன்றும் கிடையாதுப்பா, சின்ன வயசுலேருந்து அவங்க என்னை ரொம்ப கேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ அவங்கள கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டல்லையுமே சேர்த்துடுறாங்க. அப்போ அங்கே அவங்க சிஸ்டர் பார்த்தா கோவமாயிட்டு நீ இப்போ எதுக்காக இங்கே வந்திருக்க, நீ என் பிரதரை பிரேக்கப் பண்ண வாசானே எங்கள் அம்மாவுக்கு இந்த நிலைமை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மரியாதை இல்லாமல் பேசிகிட்டு இருக்கா. ஸோ அப்போ அவங்க அப்பாவுமே வந்துட்டு என்ன பிரேக்கப் பண்ணிவிட்டு உனக்கு என்ன இங்கே வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவர் இன்சல்ட் பண்ணதுமே அப்போ அங்கே ஹீரோ சொல்கிறான் நான் வந்து லீக் குரூப்போட பிரசிடென்ட், நீங்கள் இப்போ அவளை அவங்க பார்க்க விடலைன்னா கண்டிப்பாக அவங்க கம்பெனி கூட சேர்ந்து இருக்கிற கொலாபரேஷன் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டினதும் அதை பார்த்துட்டு இருந்தால் பயந்து போயிட்டு உடனே அவங்க பொண்ணை போட்டு அடிக்கிறாரு. பெரியவங்ககிட்ட எப்படி மரியாதைலாம் பேசுகிற, முதல் மன்னிப்பு கேளுன்னு சொல்லிட்டு அவளையுமே அவங்க அம்மாவை போய் பார்க்க விட்டதுமே அவங்க போய் பார்க்க போனதும் இப்போ ஏமா நீ இப்படி பண்ணேன்னு சொன்னதுமே ஆண்டி அவன் என்னை சீட் பண்ணியிருக்கான் ஆண்டி, நான் எப்படி போய் அவன் கூட சேர்ந்து இருக்க முடியும்னு சொன்னதும் கண்டிப்பாக வந்துட்டு அவன் வந்துட்டு மன்னிப்பு கேட்பான், நான் அவன்கிட்ட பேசுகிறேம்மா ப்ளீஸ் நீ அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடு அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ பிறகு வெளியே வந்துட்டு இப்படி அவங்க வந்து என்னை ஃபோர்ஸ் பண்ணுறாங்கப்பா திரும்ப வாய்ப்பு கொடுக்க சொல்லி, என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியலை, மறுத்தும் பேச முடியலன்னு சொன்னதும் அப்போ அவன் சொல்கிறான் அவனை மாதிரி ஒரு பர்சனை போய் நீ திரும்ப மேரேஜ் பண்ண வேணாம், நான் உன்னை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன், நம்ம 2 பேருமே மேரேஜ் பண்ணிக்கலாம், என்னோட பாட்டியுமே என்னை மேரேஜ் பண்ண சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ எனக்குமே வந்துட்டு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும், நீயுமே வந்து அவங்ககிட்ட வெட்டிங் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இதுலேருந்து எஸ்கேப் ஆயிடலாம், நீ என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவளுமே சரி ஓகேன்னு சொல்கிறா. பிறகு அவங்க நான் ஃபஸ்ட்டே என்னோட ஆன்ட்டியை போய் பார்க்க போகணுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறா. அவங்க அதுக்கு முன்னாடியே அவங்க ஒரு எக்ஸ்பென்சிவான நெக்லஸ் கொடுத்தாங்கல்ல அது எனக்கு திரும்ப வேணும், நான் உன்னை மேரேஜ் பண்ண போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி அவங்ககிட்ட வந்து அதை வாங்கிடுறா.
பிறகு 2 பேருமே சேர்ந்து அங்கே வெட்டிங் சர்டிஃபிகேட்டுமே போய் வாங்கிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு என்னமோ ரொம்ப ஹாப்பியாகிடுச்சிக்கு. பிறகு அங்கே ஷென்னோட அம்மாவை மீட் பண்ணிவிட்டு ஈஷோனை மேரேஜ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க சர்டிஃபிகேட் கொடுக்குறா. என்னோட அம்மா ஷெனுக்காக ஒரு வெட்டிங் ரிங் கொடுத்தாங்க இல்லையா, அதை எனக்கு நீங்கள் திரும்ப கொடுத்துருங்கன்னு சொன்னதும் அவங்க ரொம்ப கவலையாயிட்டு சரி இருமா நான் போய் இதை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே இந்த ஷென்னோட சிஸ்டர் அங்கே சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு நீ கண்டிப்பாக வந்துட்டு இவ்வளோ பெரிய பணக்காரர்லாம் மேரேஜ் பண்ண முடியாது, ஃபேக்காக இதுக்காக சர்டிஃபிகேட் ரெடி பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு இருக்கா. அவ்வளோதான் ஹீரோயின் கோவமாயிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சி விடா, உன் வயசுக்கேற்ற பேச்சா பேசுகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அவங்க வந்ததுமே உங்கள் பொண்ணை நான் வந்து அடிச்சிட்டேன்னு அதுக்கு சாரி கேட்டுக்கிறேன், பட் இவ ரொம்ப வந்துட்டு மரியாதை இல்லாமல் பேசுகிறான் ஆண்டி அப்படின்ற சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்புறா. ஹீரோட்டையுமே மோதிரத்தை கொடுத்துட்டு இது என்னோட அம்மா அவனுக்காக வெட்டிங் கிஃப்டாக கொடுத்ததுப்பா, இதை நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவள் கொடுக்குறா. அவனுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவளுக்காக எக்ஸ்பென்சிவ் கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு இந்த ரிங்கை கையில் போட்டுக்கிட்டதுமே இது ரொம்ப ஓல்டு ஸ்டைல், உனக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு சொன்னதும் ஏன் இல்லை அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ ஹீரோயின்டையுமே உனக்கு கண்டிப்பாக நான் வந்துட்டு ஒரு வெட்டிங் கிஃப்ட் வாங்கி கொடுப்பேன்னு சொன்னதும் அது தேவை கிடையாது, ஏன் வந்துட்டு ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் தான், நீ எனக்கு வெட்டிங் கிஃப்டெல்லாம் கொடுக்க வேணான்னு அவள் சொல்கிறா. பிறகு அவங்க ஃப்ரெண்டு மீட் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. என்னப்பா நீ சின்ன வயசுலேருந்து வேறு ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணணும் லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன், நீ என்ன இப்போ வீணாவை போய் மேரேஜ் பண்ணிக்கிட்ட அப்படின்ற சொன்னதும் அட முட்டாளே நான் வந்துட்டு லவ் பண்ணிட்டு இருந்தா அந்த பொண்ணே வீணா தான் அவன் சொல்கிறான். சின்ன வயசுலேயே என்னோடய பேரண்ட்ஸ் தவறி போயிட்டாங்க, அப்போ நான் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவ தான் எனக்கு கேண்டி எல்லாமே கொடுத்து என்னை ரொம்ப கேர் பண்ணிப்பா, அப்போ இருந்து எனக்கு இவ்வளோ பிடிக்கும். அப்புறம் இவங்க பேரண்ட்ஸ் சேர்ந்ததுமே இவங்க அங்கிள் ஆண்டி கூட்டிகிட்டு போயிட்டாங்க, நான் இவ்வளோ தேர்றதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணேன், ஃபைனலாக வந்துட்டு இவ என்னை மேரேஜ் பண்ணிக்க ஈஸியாக ஒத்துக்குவான்னு நான் எதிரே பார்க்கல, என் கனவு நினைவாயிடுச்சுன்னு அவன் சொல்கிறான். ஸோ இங்கே ஷென்னோட அப்பா பார்த்தா பயங்கரமான கோவம் ஆகிட்ட, உன்னை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காரு, உன்னால் வந்துட்டு என் மானமே கப்பலேறி போயிடுச்சுடா, நீ அந்த பொண்ணை சீட் பண்ணியிருக்கா, அந்த பொண்ணு வேற ஒருத்தவங்கள போய் மேரேஜ் பண்ணிட்டா, என்னோட சேல்ஸ் எல்லாமே எவ்வளோ டவுன் ஆகிட்டுருக்கு தெரியுமா, இதுக்கெல்லாம் காரணமே நீ தான், நீ ஒழுங்காக அந்த பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேட்டு திரும்ப நீ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரலனா உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு திட்டாரு. பிறகு இவன் ஹீரோயினை போய் மீட் பண்ணிவிட்டு நீ எப்படி தைரியம் தான் நீ என்ன விட்டுட்டு வேற ஒருத்தனை போய் மேரேஜ் பண்ணுவேன், கண்டிப்பாக நான் உன்னை மன்னிக்க மாட்டேன், நீ ஒழுங்காக அவன்கிட்ட டைவர்ஸ் கொடுத்துட்டு நீ இப்போ என்ன மேரேஜ் பண்ண வான்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி இழுத்துட்ருக்கான். அப்போங்க நம்ம ஹீரோ வந்துடுறான், போட்டு பயங்கரமாக அடி பொழந்து விட்டுறான். என்ன தைரியம் தான் என் பொண்டாட்டி மேலே கையை வைப்போம், உனக்கு என்ன தைரியம் இருக்கான்னு சொல்லிட்டு அங்கேருந்து அடித்து விரட்டி விட்டுட்டு நம்ம ஹீரோயின்ட்ட நீ இப்படி தனியாக இருக்க வசதி தான் அவன் ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருக்கான், பேசாமல் நீ என் கூட சேர்ந்து என் வீட்டில் வந்து இருந்துக்கோப்பா, என் தாத்தாவுமே ரொம்ப ஆசைப்பட்டுட்ருக்காரு அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ ஹீரோயினுமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே ஒத்துக்கிறா, இவன் பிரச்சனையிலேருந்து தப்பிக்கணும்னு. அதுக்கப்புறம் லாயரை மீட் பண்ணிவிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கா. ஸோ எவிடன்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்ததுமே அங்கே அந்த ஃபோன் ஹிஸ்ட்ரி எல்லாமே பார்த்துட்டு இவர் வந்து உங்களை சீட் பண்ணிகிட்ருக்காருன்னு நல்லாவே தெரியுது, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. என் ஹீரோவை மீட் பண்ணிவிட்டு அவன் எல்லா இடத்துலையுமே ஆன்லைன் போஸ்ட் பண்ணியிருக்கான்ப்பா, நான் வந்து ரொம்ப மோசமாக அவனை சீட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு என் பேரவே கெடுத்துருக்கான் அப்படின்றத சொன்னதும் நீ ஒன்றும் கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி அதை எல்லாத்தையுமே கிளியர் பண்ண சொல்கிறான். நெக்ஸ்ட் டே அங்கே வந்துட்டு ஒரு பார்ட்டி கிளம்பி போகிறாங்க. என்னோட ஃப்ரெண்ட் அங்கே போனால் ரொம்ப கோவமாயிட்டு அந்த லில்லியோட ட்ரெஸ்ஸில் ட்ரிங்க்ஸை தூக்கி ஊற்றி விட்றா. நீ என்ன வேலை பண்ணிகிட்ருக்க, இது எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் தெரியுமா, நீ வந்துட்டு என்ன நினச்சிட்டு இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவள் சண்டை போட்டதுமே அவள் அங்கே ஹீரோயின் வந்துடுறா. உனக்கெல்லாம் இது போதும் நினைக்கிறேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. நாளைக்கு வந்துட்டு என்னோட லாயர் உன்னை மீட் பண்ண வருவார், நீ எல்லா இடத்துலையும் என்னோட பேரை கெடுக்க ட்ரை பண்ணியிருக்க, கண்டிப்பாக உனக்கான பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. அப்போ அங்கே பிறகு அவன்ட்டு அங்கே கால் பண்ணிவிட்டு சார் எப்படி லேஷூன் வந்துட்டு நம்ம கூட சேர்ந்து இருந்த எல்லா கொலாபரேஷனையும் கேன்சல் பண்ணிட்டாரு, கம்பெனி பேங்க்ரப்ட் ஆயிரும் போல் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிட்டு கம்பெனி எப்படி காப்பாற்றுறதுனே தெரியலை. பிறகு அங்கே நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு கூப்பிடுறாங்க. ஹீரோயினுமே ஹாப்பி ஆகிட்டு எங்கள் வீட்டுக்கு போகிறா. என்னப்பா இந்த வீடு உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத சொன்னதுமே ரொம்பவே எனக்கு பிடிச்சிருக்குன்னு அவள் சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சேக்கா. தாத்தாவுமே சந்தோஷப்படுவார், நான் வந்து உன் கூட சேர்ந்து ஒரே வீட்டில் இருக்கணும்னு தான் ஆசைப்படுறாரு. ரெண்டாவது அவருக்கு டவுட் இருக்குது நம்ம மேரேஜ் பண்ணாமல் ட்ராமா பண்ணிகிட்ருக்கோமான்னு, தயவு செஞ்சு நீ என் கூட சேர்ந்து கொஞ்சம் ஆக்டிங் பண்ணணும்னு சொன்னதோ அவள் ஓகேன்னு சொல்கிறா. நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே ஆஃபீஸ் டைம்கிட்ட சொல்லாம கூட அவங்க போக ட்ரை பண்ணுறா. அவளுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிட்டுருக்கு ஒரே வீட்டில் அவன் கூட சேர்ந்து இருக்கிறது. நைட்டு வந்தால் அவள் ரொம்ப ட்ரிங்க் பண்ண மாதிரி அங்கே ட்ராமா பண்ணிவிட்டு அங்கே படுத்து கிடக்கவுமே அப்போங்க என்னப்பா என்னாச்சுன்னு சொன்னதும் போதையில் இருக்க மாதிரி ஆக்டிங் பண்ணுறா. எனக்கு நல்லா தெரியும் நீ ட்ரிங்க்லாம் எதுவும் பண்ண கிடையாது, நீ ரொம்ப பயத்தில் அப்படி பண்ணிட்டுருக்கியா, என் கூட சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணணும்னு, நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ அப்படிலாம் எதுவுமே எனக்கு பண்ணணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப சிரிச்சுட்டு இங்கே பேசிகிட்டு இருக்கான். ஸோ நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அவன் எங்கே கூட்டிகிட்டு போகிறான் ஒரு ஆக்ட்ரஸை மீட் பண்ணுறதுக்காக. ஸோ ஹீரோயின் தன்னோட டிசைன்ஸ்
ஜுவல்லரிஸ் எல்லாம் பற்றி அவங்க சொன்னதுமே அவங்களுமே நான் வந்துட்டு இப்போ ஒரு ஷூட் பண்ண போகிறேன், கஸ்டமைஸ் பண்ண எனக்கு ஜுவல்லரிஸ் தேவைப்படுது, எனக்கு அதை ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொன்னதும் அவளுக்கு அதை கேட்டுட்டு பயங்கர சந்தோஷமாயிருது. பிறகு அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணிட்டு உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாப்பா, அவன் கம்பெனி பேங்க்ராப்ட் ஆகி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஷென்னை பற்றி சொன்னதும் அவன் பண்ண பாவத்துக்கு தான் இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சிரிச்சிட்ருக்கா. அதை பார்த்தா அவங்க அசிஸ்டண்ட்டா அதை எப்படி ஒரே டயத்தில் எல்லாமே கேன்சல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு அவன் சண்டை போடுறான். அவங்க அப்பா வந்து உதவக்கார பையன்ட்ட போய் எல்லாத்தையும் கொடுத்தா இப்படி தான் நடக்கும்னு சொல்லிட்டு அவர் வேற கோவமாயிட்டு அவன்ட்டு அங்கே சண்டை போட்டுட்ருக்காரு. ஹீரோயின் பார்த்தா அங்கே ஷாப்பிங் போனால் அந்த இடத்துக்கு இந்த லிலி வந்துடுறா. என்னப்பா தெரியாமல் எதுவும் வந்துட்டியா, இங்கெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும், நீ இங்கெல்லாம் எப்படி காசு செலவு பண்ணுவேன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணும்போது நம்ம ஹீரோயின் பார்த்தா அங்கே கோல்டு கார்டு எடுத்து கொடுத்ததுமே அதை பார்த்துட்டு அந்த சேல்ஸ் கேர்ள் ரொம்பவே ஹாப்பியாகிட்டு வாவ்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு இவளுக்கு ஜெலஸாகி போயிட்டு நீ இவரெல்லாம் பில்டப் பண்ண வேணாம், இந்த கார்டு வந்துட்டு நெலின்ஷுன்ட்டு வாங்கியிருப்ப, நீ தான் அவனை மயக்க வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு பேசினதோ மரியாதையாக வார்த்தைகளை பேசிக்கோ, இல்லை உனக்கு கண்டிப்பாக நல்லா தெரியாதுன்னு சொல்லிட்டு கோவப்படும் போது அப்போ அங்கே அவள் சொல்கிறா, என்னப்பா திரும்ப வந்து சூசி ரிட்டன் வந்துட்டாலாமே, காலேஜில் உன்னை புள்ளி பண்ணவ உன்னை வந்து ரொம்பவே தேடிட்டு அவள் கவலைப்பட்டுட்டு இருந்தாப்பா, உன்னை பற்றி விசாரிச்சான்னு சொன்னதும் அந்த பேரை கேட்டதுமே ஹீரோயினுக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது. பட் அவங்க ஃப்ரெண்டுகிட்ட நான் என்னமோ அப்போ வந்து பயந்து போயிட்டேன் அவளை பார்த்து, பட் இப்போ அவளை ஹேண்டில் பண்ணுற லெவலுக்கு எனக்கு தைரியம் இருக்குது, அவளை பார்த்து எனக்கு வந்துட்டு எந்த பயம் இல்லைன்னு சொல்லிட்டா. பிறகு அங்கே சாப்பிட்டுட்டு இருந்தான். அப்போ அங்கே ஹோட்டலுக்கு நம்ம ஹீரோவுமே வந்துடுறான். என்ன நீ மட்டும் தனியாக சாப்பிட்ற, ஹஸ்பண்டை விட்டுட்டு கூப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ரெண்டு பேருமே சிரித்து பேசிட்டு சாப்பிட்றாங்க. அவளுக்காக ஒரு நெக்லஸ் கிஃப்டாக கொடுக்குறான், அவளுக்காக அங்கே ஒரு டை எல்லாமே கிஃப்டாக கொடுக்குறா. ரொம்பவே அங்கே சந்தோஷமாயிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. இவன் நெக்ஸ்ட் டே போய் அவள் தன்னோட ஆஃபீஸ் எல்லாமே அங்கே செட் பண்ணிட்டு இருக்கா. பட் ஆனால் அவங்க அங்கிள் ஆண்டி அங்கே வந்துடுறாங்க. நீ வந்து ஏதோ பணக்கார பையனை மேரேஜ் பண்ணிட்டு தான் கேள்விப்பட்டேன், நீ எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாமே, நாங்கள் இப்போ கஷ்டத்தில் இருக்கோன்னு சொன்னதும் என்னோடய பேரண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே நீங்கள் தான் சூட்டிக்கிட்டீங்க, பட் எனக்கு எந்த ஹெல்ப்புமே நீங்கள் பண்ணலை, படிப்பு செலவு கூட நானாகவே வந்து பார்ட் டைம் ஜாப் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு, நீங்கள் இப்போ பிரச்சனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்கமே, கண்டிப்பாக நான் போலீஸில் கால் பண்ணிடுவேன், மரியாதை இங்கேருந்து போங்கன்னு சொல்லிட்டு அவங்க வரட்டி விட்றா. அதை கேட்டுட்டு அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பிறகு வீட்லேயுமே அவள் ரொம்ப சோகமாக இருக்கவுமே என்ன ஏதாச்சும் பிரச்சனையான்னு சொல்லிட்டு அவன் கேட்டதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பான்னு சொல்கிறா. பட் உண்மையிலே அவங்க அங்கிள் ஆண்டி தான் பாடாப்படுத்துகிறாங்க, அதை சொல்ல மாட்டா. பட் அவனுக்கு அங்கே வந்து கால் வந்துடுது, அவங்க அசிஸ்டன்ட் சொல்லிடுறாங்க, சார் எல்லா பிரச்சனைக்கு காரணம் அவங்க அங்கிள் ஆண்டி தான், அவங்க தான் ப்ராப்ளம் பண்ணுறாங்கன்னு சொன்னதும் கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் அவங்கள ஒரு வழி பண்ணி விடுங்கன்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப கோவப்படுறான். அங்கே அவளை கூட்டிகிட்டு போய் அங்கே ட்ராப் பண்ணுறதுக்காக போகிறான். எதுக்காக பண்ணி இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்து என்னை விடணும், நானாகவே வந்து போய்க்குவேனே, நீ பேசாமல் வந்துட்டு கிளம்பி போயிருக்க வேண்டானேன்னு சொன்னதும் நீ வந்து என்னோட பொண்டாட்டி, நான் வந்துட்டு இது கூட ஹெல்ப் பண்ணாமல் எப்படி இருப்பேன்னு அவன் சொல்கிறான். இனிமேல் கிளம்புறா. பார்த்தாப்பாங்க ஷென் வந்துட்டு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிடுறான். நான் ஒன்று தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு நீ வந்துட்டு என்னை மன்னிச்சிரு, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுன்னு சொன்னதும் கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. வந்துட்டு கை விட்டு போச்சுன்னா உடனே லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வருவியாடா, மரியாதை இங்கேருந்து போயிடு, உன்னை பார்த்தாலே எனக்கு அருவருப்பாக இருக்குன்னு சொல்கிறா. நைட்டு வீட்டுக்கு வந்துட்டு என்னோட டிசைன்ஸ் எல்லாமே பாருன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட காமிச்சதுமே அங்கே அவனுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு தாத்தாவோட பர்த்டே பார்ட்டி இருக்குது, என் கூட சேர்ந்து நாளைக்கு நீ வர முடியுமான்னு சொல்லி கேட்டதுமே கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கூட சேர்ந்து அங்கே கிளம்பி போகிறாங்க. இங்கே கிளம்பி போனதுமே அவங்க அப்பா பார்த்தா பயங்கரமான கோவம் ஆயிட்டு, இந்த பொண்ணை இதுக்காக நீ மேரேஜ் பண்ண, இவளுக்கு ஷென் கூட மேரேஜ் நடக்கவே இருந்துச்சு, நீ வந்துட்டு இவ்வளோ மாதிரி ஒரு பொண்ணை வந்து என் வீட்டு மருமகளாக கொண்டு வருவியான்னு சொன்னதும் அவளோட தப்பு என்ன இருக்குது, அவன் சீட் பண்ணிட்டான், ஸோ நான் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், ஒன்றும் வந்து பிரச்சனை இல்லையேன்னு சொல்லும்போது நிற்கிறேன், பட் நீ வந்துட்டு இவ்வளோ அசிங்கப்படுத்திட்டு இருக்க என்ன, நீ வந்து ஒரு தடவை கூட என்கிட்ட பேச மாட்டேன்னு சொன்னதும் ஏன்னா நீங்கள் வந்துட்டு என்னோட சொந்த அம்மா கிடையாது, நீங்கள் வந்துட்டு எப்போ என்னோட அம்மாவும் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டதுமே உடனே அழுது ட்ராமா பண்ணுறாங்க. நான் உன்னை எவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணிட்டு இருக்கேன், சின்ன வயசுலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பேன் அப்படின்றத சொன்னாலுமே அவன் காதலே வாங்க மாட்டான் எதையுமே. ஸோ அப்போங்க அந்த சூசியுமே இருக்கா, இவளுக்கு நம்ம லீஷுனை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசை. நம்ம ஹீரோயினுக்கு அவளை பார்த்ததுமே கொஞ்சம் அந்த நர்வ்ஸ் இருக்க தான் செய்து அவன் அந்த போர் சைடில் அவள் பாட்டு அங்கே தனியாக போய் நின்னா இவங்க வந்துட்டு ரொம்ப திமுறை நம்ம ஹீரோயின் இன்சல்ட் பண்ணி திரும்ப அங்கே புள்ளி பேசினதுமே இந்த டைம் கோவம் ஆகிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. என்ன நினச்சிட்டு இருக்க, உனக்கு எப்போ பார்த்தாலும் நான் பயந்துட்டு இருப்பேனான்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அவள் நான் வந்து லீஷுனை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், என்னோட ஹஸ்பண்ட் ஒன்று எதுக்கு மேரேஜ் பண்ணுறான்னு சொல்லிட்டு ரெண்டு பேத்துக்கு சண்டை வந்துடுது. அப்போ ஹீரோயினை பிடிச்ச அவங்க பூல்குள்ளே தள்ளி விட்டா. பார்த்தா அவளை காப்பாற்றி தூக்கிட்டு வந்துடுறான். தயவு செஞ்சு நீ கவலைப்படாத, நான் டாக்டரை கூப்பிடுறேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். இந்த பக்கம் பார்த்தா அந்த சூசியா அவங்கள ஸ்டெப் தட்ட அவள் பொய் சொல்லிட்டு இருக்கா, நான் வந்து தண்ணிலே தள்ளல, அவளாவே விழுந்துட்டு என் மேலே பொய்யா பழிய போறான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ வந்துடுறான். பொய் பேசிட்டு இருக்காத, நீ தான் தள்ளி விட்டேன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே அவள் இல்லவே இல்லைன்னு சாதிக்கிறா. பட்டில தான் நான் விளையாடிட்டு இருந்தேன், வேணுக்குனே வந்து இப்படி புல்ல தள்ளி விட்டாங்க, நான் என் கண்ணால் பார்த்தேன்னு சொன்னதும் எல்லாரும் முன்னாடி உண்மை வந்துடுது. உடனே அவங்க நீடன் பண்ணிட்டு நான்
நான் தெரியாமல் பண்ணிட்டேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அங்கே சாரி எல்லாமே அங்கே வந்துட்டு கேட்குறாங்க. உனக்கு நான் மன்னிக்கவே மாட்டேன், மரியாதை இங்கேருந்து போயிருன்னு சொல்லிட்டு கோவப்படுறான். அப்போ அவங்க அசிஸ்டன்ட் வந்து சார் மேடம்க்கு ரொம்ப ஃபீவர் ஆயிடுச்சுன்னு சொன்னதுமே அங்கே பார்க்க போனால் அவங்க ஃப்ரெண்டுமே வர்றா. அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறா சின்ன வயசுலேருந்தே அவளுக்கு ரொம்ப கஷ்டம்தான், அவங்க பேரண்ட்ஸ் வந்து சின்ன வயசுலேயே இறந்து போயிட்டாங்க. இந்த சூசி ரொம்ப அப்போ அவங்க வந்துட்டு புள்ளி பண்ணிட்டு இருந்தா ஸ்கூலில். பட் வீட்டில் பார்த்தா அவங்க அங்கிள் ஆண்டியுமே நல்லா பார்த்துக்கல, அவங்களுமே டார்ச்சர் பண்ணாங்க. ஒரு பக்கமே கடைசியில் ரொம்ப லைக் பண்ண அந்த ஷென்மே அவளுக்கு துரோகம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறா. பிறகு நம்ம ஹீரோ அவங்க அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி அந்த சூசி வந்து என்னோட ஒய்ஃபை ரொம்ப ஸ்கூலில் புள்ளி பண்ணியிருக்கா, அவள் இதே மாதிரி ஏகப்பட்ட வேற பண்ணியிருக்கா, அவளுக்கு எதிராக நீங்கள் எவிடன்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிடுறான். பிறகு அங்கே டாக்டர் வந்து சார் அவங்களுக்கு ஃபீவர் ரொம்ப அதிகமாக இருக்குது, நம்ம ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணணும்னு சொல்லிடுறாங்க. இவனுமே ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் எங்கே சேர்க்குறான், அவளை நல்லபடியாக கேர் பண்ணிக்கிறான். பக்கத்தில் இவன் படுத்தமே தூங்க ஆரம்பிச்சிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் அவளுக்கு முழிப்பு வந்துடுதுமே இவனை பக்கத்தில் பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப நர்வஸ் ஆயிடுச்சுக்கு. நீ எப்படி ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லி கேட்டதுமே இப்போ பெட்டராக இருக்குன்னு சொல்கிறா. சரி ஓகே நீ கவலைப்படாத, நீ ரெஸ்ட் எடு, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க போகிறான். வந்துடுறாரு மேடம் எப்படியும் அதை சூசிக்கு எதிராக எல்லா எவிடன்ஸுமே சப்மிட் பண்ணியாச்சு, அந்த பொண்ணு உங்களை தவிர மற்ற எல்லாரையுமே ரொம்ப புள்ளி பண்ணியிருக்கா, அதனால் ஒரு பொண்ணோட காலுமே உடஞ்சிருக்கு. ஸோ அங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சாச்சு, 3 வருஷத்துக்கு அவளுக்கு ஜெயில் தண்டனையுமே கிடைச்சிருச்சு, 3 வருஷத்துக்கு குறைஞ்சி அவள் வெளியே வர முடியாது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ அவளுக்காக புக் எல்லாமே கொண்டு வர்றான். டாக்டர் சொன்னாருப்பா நீ இப்போ நல்லாவே ஆகிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம டிஜார்ஜ் வாங்கிக்கலான்னு அவன் சொல்கிறான். பிறகு அவங்க அந்த ஷென்னோட சேர்ந்து லில்லி ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு வர்றா. அவள் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. நம்ம ஹீரோயின் அங்கே இருக்கிறத பார்த்துட்டு நான் இப்போ கன்சீவாக இருக்கேன், கூடிய சீக்கிரம் நானும் இவருமே மேரேஜ் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அந்த ஷென் நம்ம ஹீரோயினை பார்த்து உனக்கு திரும்ப இன்னொரு சான்ஸ் இருக்குது, நான் வந்துட்டு இப்போ கூட உனக்காக அவளை விடுறதுக்கு ரெடியாக இருக்கேன், நீ என் கூட சேர்ந்து வந்துடுன்னு சொன்னதும் ஐயோ அதெல்லாம் வேணாம்ப்பா, நீ வந்து இப்போ அப்பாவாக போகிற, காங்க்ராச்சுலேஷன், 2 பேருமே சேர்ந்து ஹாப்பியாக மேரேஜ் பண்ணிட்டு வாழுங்க, ஏன்னா நீங்கள் 2 பேரும் வேற ஒருத்தவங்கள போய் மேரேஜ் பண்ணிங்கன்னா அவங்க வாழ்க்கை தான் நரகமாக போகும், அதுக்கு நீங்களே ஒன்றா இருங்கன்னு அவள் சொல்கிறா. ஸோ அப்போங்க என்னப்பா நீ தனியாக இருக்க, என் ஹஸ்பண்ட் உன்னை விட்டுட்டு ஓடி போயிட்டானான்னு சொன்னதும் அப்போங்க ஹீரோ வந்துடுறான். நான் இதுக்காக என் பொண்டாட்டியை விட்டுட்டு போக போகிறேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப பயமாயிருது, இவன் முன்னாடி ஏதாச்சும் பேசினா ஏதாச்சும் பண்ணிடுவானோ என்னமோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போனதுமே இந்த ஷென்னுக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு நில்லு நான் உன்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு பின்னாடியே போயிட்டுருக்கான். இதெல்லாமே பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப கோவமாகி போயிட்டு உடனே அவங்க ஃப்ரெண்டுகிட்ட கால் பண்ணி இந்த ஷென்னோட கேர்ள் ஃப்ரெண்டு இப்போ கன்சீவாக இருக்கா, அவன் மேரேஜ் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு ஒரு ஆன்லைன் போஸ்ட் பண்ண விடு அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ நெக்ஸ்ட் டைம் ஹாஸ்பிட்டலில் இருந்தால் இவன் ரொம்ப கோவமாயிட்டே நீ என்ன தைரியம் தான் நீ வந்து எனக்கு எதிராகவே வந்து இப்படி வேலையை பார்ப்ப, நீ எதுக்காக ஆன்லைன் போஸ்ட் பண்ணேன்னு சொன்னதும் ஐயோ எனக்கு எதுவுமே தெரியாதேன்னு சொல்லிட்டு அவங்க ட்ராமா பண்ணிச்சேக்கா. பட் அவங்க அப்பா அங்கே கால் பண்ணிவிட்டு உன்னால் என் பேரை கேட்டு போச்சுடா, இருக்கிற ப்ராப்ளம் பத்தாதுன்னு இதனால் என் கம்பெனியில் ஏகப்பட்ட ப்ராப்ளம் வந்துட்டுருக்கு, ப்ரெக்னென்ட்டான ஒரு பொண்ணை ஏமாற்ற பார்க்குறான்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்காங்க, என்ன நடந்தாலும் சரி நீ அந்த லில்லியை தான் மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் திட்டாரு. இதை கேட்டுட்டு இந்த லில்லிக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிருது. நாங்கள் நியூஸ் பார்க்குறா இவங்க 2 பேத்துக்குமே மேரேஜ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு நீ வந்து டிசைன் பண்ண ஜுவல்லரியா அந்த ஆக்ட்ரஸ் லிஸா வந்து போட்டுட்டு ஷூட் பண்ணியிருக்காங்க, இங்கே பாரு அது எவ்வளோ ட்ரெண்டாக மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு அதை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிட்டு நம்ம ஹீரோட்ட ரொம்பவே தேங்க்யூ சொல்கிறா. இதுக்கு எல்லாமே காரணம் நீ தான்ப்பா, உன்னால தான் எனக்கு இவ்வளோ வந்துட்டு நன்மைகள் கிடைச்சிருக்குன்னு சொன்னதும் நீயும் பொண்டாட்டி நீ இதுக்கெல்லாம் போய் என்கிட்ட வந்து தேங்க்யூ சொல்லுவியா அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்குறான். நெக்ஸ்ட் டே அங்கே அவங்க தாத்தாவை மீட் பண்ணிவிட்டு ஹாப்பி ஆகிட்டு அவங்க எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்காக அவர் எக்ஸ்பென்சிவான அந்த பிரேஸ்லெட்டை கிஃப்டாக கொடுத்ததுமே அதை பார்த்துட்டு அவங்க ஸ்டெப் மதருக்கு சுத்தமாக பிடிக்கல. நம்ம ஹீரோயின் அதை வேணான்னு சொல்லிட்டு இருக்கா. இது உனக்கு தாமான்னு செட்டு கொடுக்கும்போது நீங்கள் எதுக்காக இதை தூக்கி அவளுக்கு கொடுத்தீங்கன்னு சொல்லி கேட்டதுமே உன்கிட்ட கேட்டு நான் கொடுக்கணுமா, நீ இப்போ சாப்பிடணும்னு எந்த அவசியமே கிடையாது அப்படின்றத அவர் சொல்கிறாரு. தாத்தா சொல்கிறாரு அவளை கூட்டிகிட்டு போய் நல்லா வந்துட்டு ட்ரெஸ் எல்லாமே ஷாப்பிங் பண்ணுப்பா, அவளுக்கு வந்து பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோவுமே ஹாப்பி ஆகிட்டாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் ஷாப்பிங் பண்ணுறதுக்காக அவன் கூட்டிகிட்டு போகிறான். ஸோ வேண்ட எல்லாத்தையுமே அங்கே ஷாப்பிங் பண்ணதும் அந்த லில்லிக்கு அதை பார்த்துட்டு ஜெலஸ் ஆகிட்டு இவன் மட்டும்தான் பண்ணுவாளா, ஏன் நான் பண்ண மாட்டேன்னான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ட்ரெஸ் அவள் ஷாப்பிங் பண்ணிவிட்டு அங்கே அவன்கிட்ட வந்து காமிச்சதுமே அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டு இதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி போய் செலவு பண்ணாத, எங்கள் அப்பா என்னோட எல்லா கார்ட்ஸையுமே பிளாக் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதும் இவளுக்கு அதை பார்த்துட்டு பயங்கரமான டென்ஷன் ஆகி போயிட்டு அங்கே கத்திட்டுருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு அந்த ஷென் புது நம்பர்லேருந்து அங்கே கால் பண்ணிட்டு இருக்கான். திரும்பவுமே அங்கே நம்பர் எல்லாத்தையுமே ஹீரோயின் அங்கே பிளாக் பண்ணி விட்டா. அங்கே அவங்க ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டு ஹாப்பி ஆகிட்டு அங்கே
பேசிட்டு போயிட்டுருக்கா. ஸோ அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஜெலஸ் ஆயிட்டுருக்கு. ஸோ சாப்பிட்றதுக்காக அங்கே வந்துட்டு போகிறாங்க 2 பேருமே. அப்போ அங்கே வேமா இவளுக்காக ஃபுட் அவன் வாங்கிட்டு வந்ததுமே, என்னப்பா உங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப உன்னை மிஸ் பண்ணிட்டு இருக்காரு போலயே. சரி ஓகே, நீ வந்துட்டு இப்போ உங்கள் ஹஸ்பண்டோட சேர்ந்து நிம்மதியாக சாப்பிடு. நான் கண்டிப்பாக வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையும் நான் உங்களுக்கு நடுவுலலாம் நான் வரமாட்டேன். நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போனதும் நம்ம ஹீரோயின், ஏன்னா என் ஃப்ரெண்டை பார்த்து நீ ஜெலஸ் ஆகுறியா, அதனால தான் ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கியான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அப்போங்க நான் வந்து உன் ஹஸ்பண்ட் என் கூட தான் சேர்ந்து நீ சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கான். அப்போ அவங்க ஆன்ட்டி கூப்பிட்றாங்க மீட் பண்ணுறதுக்காக. ஹீரோயின் அங்கே கிளம்பி போனதுமே அவங்க ஆன்ட்டி பார்த்தா ஏதோ ஒரு பர்சனை மீட் பண்ண வச்சுட்டு இருக்காங்க. இந்த ஆள் கூட செட் பண்ணி விட்டு காசு சம்பாதிக்கலான்னு ஐடியா பண்ணுறாங்க. பட் கரெக்டாக அப்போங்க ஹீரோ வந்துடுறான். என்ன தைரியம் தான் நீ என் பொண்டாட்டிட்டு இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த ஆள்கிட்ட ரொம்ப கோவப்படுறான். ஏன்னா அவன் ரொம்ப ஃப்ளர்ட் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட பேசினதும் அவனுக்கு டென்ஷன் ஆகி போயிடுது. இவன் யாருன்னு தெரிஞ்சதுமே அந்த பர்சன் நாங்கள் சாரியெல்லாம் கேட்குறாங்க. காட்ஸ் வச்சு அங்கேருந்து அடிச்சு வர சொல்லிடுறான். அவங்க அங்கிள் ஆண்டியுமே பயந்து போயிட்டு சாரி கேட்குறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கான இதுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்கிறான். அப்போ ஹீரோயின்ட்ட, நீ வந்துட்டு என்னை ஏன் இப்படி கஷ்டப்படுத்துகிற, நீ வந்து கவலைப்பட்டேன்னா என்னால் அதை தாங்க முடியுமா, ஏன்னாலும் நீ என்கிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு, உனக்கு பர்த்டே நான் உனக்காக எவ்வளோ சர்ப்ரைஸ் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் தெரியுமான்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அங்கே வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அவங்க போயிட்டு கேக் எல்லாமே கட் பண்ணுறாங்க. ஹீரோயினுக்கு அவன் எக்ஸ்பென்சிவாக கிஃப்ட் எல்லாமே கொடுக்குறான். அதெல்லாமே பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப எமோஷனல் ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் நெக்ஸ்ட் டே அவங்க ஃப்ரெண்டை மீட் பண்ணிவிட்டு, லீஷா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம சொல்லிட்டு இருக்கா. பட் எங்களுக்குள்ள ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் தான், பட் கூடிய சீக்கிரம் இது முடிச்சு போகவுமே சான்ஸ் இருக்குல்ல, அவர் எனக்கு டைவர்ஸ்மே கொடுத்துருவாருலன்னு சொன்னதும், யார் சொன்னது, அப்படிலாம் எதுவுமே கிடையாது, வந்துட்டு எதுக்காக இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்க, அவருமே கண்டிப்பாக உன்னை லைக் பண்ணுவார், உன்ன மாதிரி ஒரு பொண்ணை போய் எப்படி யாருக்கு விட தோணும், நீ வந்துட்டு இப்போ டிசைன்ஸ் ஜுவல்லரி பண்ணுற ஒர்க்குமே பண்ணுற, ரொம்ப எஜுகேட்டட், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்க, கவலைப்படாத, எல்லாம் நல்லாவே நடக்கும்னு அவள் சொல்கிறா. பேகாங்க நம்ம ஹீரோ குளிச்சுட்டு வாஷ்ரூம்லேருந்து வெளியே வந்தா ஹீரோயின் அதை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகி போயிடுறா. ஐயோ சாரி கேட்டுக்கிறேன்ப்பா, நீ இப்போ வந்து இங்கே வாஷ்ரூமில் குளிச்சுட்டு வரேன்றது எனக்கு தெரியாது அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ அப்பாங்க நம்ம ஹீரோயினுக்கு அவங்க ஃப்ரெண்ட் அங்கே கால் பண்ணிடுறாங்க. சரிப்பா நீ இப்போ மீட் பண்ண வான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே ட்ரிங்க் பண்ணிவிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது திரும்ப பார்த்தா அந்த ஷென் அங்கே வந்துடுறான். ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு, நான் உன்னை தான் ரொம்ப லைக் பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னதும் மரியாதை இங்கேருந்து போடான்னு சொல்லிட்டு கோவம் வந்துட்டு 2 பேருமே சேர்ந்து அங்கே வந்து சண்டை வந்துட்டுருக்கு. இவன் ஹீரோயினை பிடிச்சி வம்பு பண்ணதுமே அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துடுறான். போட்டு அடிச்சு விட்டுட்டு என்ன தெரியும் தான் என் பொண்டாட்டி மேலே கையை வைப்பேன், மரியாதை இங்கேருந்து போயிடும்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். அங்கே நம்ம ஹீரோயின் ட்ரிங்க் பண்ணிவிட்டு அவனை போய் ஹக் பண்ணிவிட்டு, நான் உன்னை ரொம்ப லைக் பண்ணிட்டுருக்கேன் தெரியுமா, நீ இல்லாமல் என்னால் வாழவே முடியாதுன்னு சொல்லிட்டு அவனை போய் அவள் கிஸ் பண்ணுறா. வீட்டுக்கு அங்கே ட்ரிங்க் பண்ணிட்டு போனா. அப்போ அங்கே அந்த லில்லி, நீ எவ்வளோ நேரம் கழிச்சு வந்துட்டுருக்க, இன்றைக்கி நம்மளுக்கு வெட்டிங், உனக்கு என்ன ஞாபகம் இல்லையான்னு சொன்னதும், உன்னெல்லாம் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன், மரியாதை இங்கேருந்து போன்னு சொல்லிட்டு அங்கே பிடிச்சி அவன் தள்ளி விட்டுட்டு அங்கே போனதுமே அவளுக்கு பார்த்தா அங்கே மிஸ்கேரேஜ் ஆகிருது. நெக்ஸ்ட் அவள் அங்கே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா. அந்த லில்லி அங்கேயுமே வந்துட்டு ஹீரோயின்ட்ட சண்டை போடுறா. அவளாவே கீழே விழுந்துட்டு இவ தான் கீழே தள்ளி விட்டு அபாஷன் ஆச்சுன்ற மாதிரி அங்கே ட்ராமா பண்ணிட்டேக்கா. அப்போ அங்கே ஷென் வந்துடுறான். அவன் எனக்குனே இப்படி தள்ளி விட்டுட்டாப்பான்னு சொன்னதோ அவன் கோவம் ஆகிட்டு, என் பிள்ளைக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னா உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்படுறான். ஹாஸ்பிட்டலுக்குமே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹீரோயினுக்கு அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணிட்டு, இப்படி எனக்கு காலில் வந்து அடிபட்டுருக்குப்பா, நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், நீ வரையான்னு சொன்னதுமே அவளும் அங்கே நம்ம ஹீரோவுமே பார்க்க போனதுமே அப்போ பார்த்தா அங்கே அந்த ஷென்னும் லில்லியுமே இருக்காங்க. அவன் வந்துட்டு அபாஷன் ஆகி போயிடுச்சு, இதுக்கு காரணம் ஹீரோயின் தான் சொல்லிட்டு அங்கே பழிய போட்டதுமே அவன் ரொம்ப கோவமாயிட்டு, உன்னால தான் என் பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு சண்டை போடுறான். அப்போ நீ தான் இதுக்கெல்லாம் காரணமே நீ தான் சொல்லிட்டு கோவமாயிட்டு அங்கே வந்து சண்டை போட்டுச்சேக்கா. அப்போ அங்கே ஹீரோயின், இவ வந்துட்டு போய் சொல்கிற எல்லாத்தையுமே நீ நம்பிச்சேக்கியா, இவளுக்கு நேற்று நைட்டே அபாஷன் ஆயிடுச்சு, நேற்று நைட்டே அவள் வந்துட்டு அபாஷன் பண்ணியிருந்திருக்கா, இங்கே பாருன்னு சொல்லிட்டு அங்கே சிசிடிவி கேமரா எல்லாமே காமிக்கிறா. நான் வந்துட்டு கீழே தள்ளியே விடலை, அவளாவே கீழே விழுந்துட்டு ட்ராமா பண்ணியிருக்கா சொன்னதும் அங்க ரிப்போர்ட்டையுமே எடுத்து காமிச்சிடுறாங்க. இவ வந்து பொய் சொல்லிட்டு இருக்கான்னு. அதை கேட்டுட்டு அவன் கோவமாயிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறான். எதுக்காக இப்படி பொய் சொன்னேன்னு சொல்லிட்டு அப்பங்க நம்ம ஹீரோ, இதுக்கெல்லாம் காரணமே நீ தான், அவ ரொம்ப கவலையிலே சுத்திட்டு இருந்தா, அந்த மாதிரி இந்த வேலை பண்ணியிருக்கா, அவங்க 2 பேத்துக்கு சரிதான் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போகிறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தா அவள் லைஃப்பில் எவ்வளோ சக்ஸஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டாலும் அந்த லெவலுக்கு நம்ம ஹீரோ அவளங்க வாழ்க்கையில் முன்னேற்றி கொண்டு வர்றான். ஸோ அவளுமே கடுமையாக உழைச்சி அந்த பொசிஷனையுமே அடையிடுறா. அவங்ககிட்ட ஃபைனலாக உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா அப்படின்றதையுமே அவள் சொல்லிடுறா. ஸோ இவங்களோட இந்த கான்ட்ராக்ட் மேரேஜ் ரியலான மேரேஜாக மாறிடுச்சு. ஹாப்பி எண்டிங்காகவே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆகிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.